ஹாய் கைஸ், இன்னைக்கு மெரினா பீச்சில் ஏர் ஷோ நடக்க போகுது. எதை முன்னிட்டுனா நம்ம 92வது வருஷ ஏர்ஃபோர்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக. ஆக்சுவலி ஏர்ஃபோர்ஸ் டே அக்டோபர் 8 தான், பட் அதை முன்னிட்டு இன்னைக்கு மெரினா பீச்சில் நமக்காக ஏர் ஷோ கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் அதை பார்க்க கிட்டத்தட்ட பல லட்சம் மக்கள் வரப்போகிறதா பேசிகிட்டு இருக்காங்க. அண்டு போய் பார்த்தா தான் தெரியும் எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு ஏகப்பட்ட பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இட்ஸ் ஆல்மோஸ்ட் அபவுட் த ரெஸ்பெக்ட். நம்ம எல்லோரும் போய் தான் ஆகணும். அண்ட் போகிறது கூட சும்மா கைஸ், நிறைய பேர் பஸ்ஸு வரலன்றாங்க, பைக் எடுத்துகிட்டு போனால் பார்க் பண்ண முடியாதுன்னாங்க. பார்ப்போம் இன்றைக்கி எப்படி தான் போய் சேர போகிறேன் அப்படின்றத. அண்டு நான் சும்மா கூகுள் பண்ணி பார்த்தேன், 2003 இந்த ஷோ சென்னையில் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதோடு இப்போ தான் நடக்குது. ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பயங்கரமாக இருக்குது. போய் பார்க்கலாம் வாங்க எப்படி தான் இருக்குது அப்படின்றது. கண்டிப்பாக செம்மையாக இருக்க போகுது. அண்ட் வெல்கம் டு அவர் சேனல், இட்ஸ் இன்ஃபோனைட் தமிழ். Okay, there's Captain America, Iron Man, Black Widow. Whoa, who's that new guy? Oh, that's me. I gotta go. வெயில் மண்டையை புழக்க, மெட்ரோவில் கூட்டம் தெரிக்க, இப்போது இதோ உங்களுக்காக நாங்கள் பீச்சில் இருந்து. அடா நல்லா இருக்கடா டைலாக்கு. டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? அவங்களே வந்து பார்த்துருப்பாங்க. மேபி இன்னைக்கு நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அந்த வீடியோவில் நிறைய பேர் இங்கே இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் யாராவது இருந்தீங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பர். ஓகேவா, நீ ஏதாவது ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறியாடா? இன்னும் வரேன்னாரு. யாராவது புரியல. இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வரேன்னாரு. ஏய் எல்லாரையும் கூட்டுக்காரு, ஆல்ரெடி கூட்டமாக இருக்குது. நீ வேறு நிறைய பேர் கூட்டுங்க. ஏங்க இவன் வந்து என்னோட 10th ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன். 10th தான்டா. சார் 10th தான் நாங்கள் பிரிஞ்சோம். நாங்கள் சேர்ந்தது வந்து 6th, 3rd. ஆக்சுவலி எல்லாம் வீடியோலேயே வராது, நான் கட் பண்ணி தூக்கிடுவேன். It was at this moment that he knew he f***ed up. பின்னாடி பார்த்துட்டீங்க, முன்னாடியுமே கூட்டமாக தான் இருக்கு. ஏங்க உண்மையிலேயே செம்ம கூட்டமாக இருக்குங்க. லிட்டரலாக ஏதோ திருவண்ணாமலை கிரிவலம் சுற்றுற மாதிரி இருக்குது. பர்மிஷன் வாங்கி பண்ணுறதுக்கு இது ஒன்றும் ஊர்வலம் இல்லை, கிரிவலம். பரவாயில்ல, சன்லைஸ் எடுத்துகிட்டு வந்தது நல்லா தான் போச்சு, நல்லா தான் இருக்குது. ஸோ மெரினா பீச் ரோட்டுக்கு வந்துட்டோம் ஃபைனலாக. கிட்டத்தட்ட 72 விமானங்கள் நம்மளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. கார்த்தி ரொம்பவே ஆர்வமாக இருக்கான், நானுமே ரொம்ப ஆர்வமாக தான் இருக்கேன். அவன் வேறு பேக்கெலாம் இழுத்து மாட்டிட்டு ப்ரிப்பேர்டாக வந்துட்டு இருக்கான் நம்மளுக்காக. சரி, நான் தனியாக வர மாதிரி தான் இருந்தது. பட் திடீர்னு ஃபோன் பண்ணி பச்சா நானும் வரேன்டா அப்படின்னா, சரி வாடா எனக்கும் ஒரு துணை கிடச்சாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் கூப்பிட்டேன். கார்த்தி கமான் கார்த்தி, வீடியோவில் ஜாயின் பண்ண, ஏன் வைக்கப்படுறேன்? பேச ரொம்ப ஷை டைப், ஸ்கூல்லேருந்தே ஷை டைப் தான் அவன். நானுமே ஷை டைப் தான். யூடியூப்காக தான் நம்மளாம் பேசிட்டு இருக்கேன். காய்ஸ், இந்த ஃபைனலி பீச்சுக்கு வந்துட்டோம். எல்லாமே கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு வாட்டி தான் பீச்சுக்கு வந்து. ஆனால் இன்றைக்கி இந்த பீச்சுக்கு வர்றது ரொம்பவே புதுசாக இருக்குது. ஏன்னா எவ்வளோ கூட்டம், வா அமேசிங்காக இருக்குங்க இவ்வளோ கூட்டத்தை பார்க்குறதுக்கு. கிட்டத்தட்ட டைம் வந்து டைம் நடாது, ஷார்ப் 11. இன்னும் சில நொடிகளில் நம்ம ஏர்ஃபோர்ஸ் ரேஞ்சர்ஸ் கோயிங் டு ஸ்டார்ட் த ஷோ. எனக்கு இந்த க்ரௌடை பார்க்கும்போது லிட்ரலாக ஜல்லிக்கட்டு ஞாபகம் தாங்க வருது. இவ்வளோ கூட்டம் அமேசிங்காக இருக்குங்க பார்க்கவே. வா ஆரம்பிக்கலாங்களா? ஸ்கூல் டேஸில் அசம்பிளிலேயே மயக்கம் போட்டு விழுவான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரியல. வெயில் மட்டும்தான், கூட்டம் கூட அந்த அளவுக்கு ஒன்றும் நம்மளை ரஷ் பண்ணல. வெயில் தான் ரொம்ப ரஷ் பண்ணிக்கிட்டு இருக்கு லிட்டரலாக சொல்லணும். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ தான் ஹெலிகாப்டர் வந்துட்டு போயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஆர்வமாக இருக்காங்க எல்லோரும். ஏங்க ஹெலிகாப்டர் வரதோட நம்ம மக்கள் கத்துறது தாங்க சூப்பராக இருக்குது.
ஃபைனலாக ஒரு நல்ல இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். முடியல guys, செம்ம கூட்டம், செம்ம டயர்டாக இருக்குது. எக்ஸ்பெக்டே பண்ணல. பட் ஏர் ஷோ ஒண்டர்ஃபுல்லாக நடந்தது. அது வரைக்கும் ஆசமாக இருந்தது. பட் வர வழிலாம் ஐயோயோ எப்பா. பட் நல்லா இருக்குது உண்மையிலேயே. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலாக கிளிப்ஸ்லாம் எடுத்துருக்கேன், உங்களுக்காக போட்டு காட்டுறேன். போகணுண்டா சாமி. இவரை பாருங்கள், இவரால் முடியல, சுத்தமாக முடியல அவனால். என்னத்தை பண்ணுறதுன்னு உட்காந்துட்டு இருக்கான். போதும், வீட்டுக்கு போனால் போதும்ன்றது. வீட்டுக்கு போயிட்டு அவுட்ரோ வீடியோ ரெடி பண்ணி அதை எடிட் பண்ணி வீடியோ போட்டுருவேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். பாய் கைஸ்.